தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகர், அரங்கில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி அவர்கள். இருவரையும் இந்த அமர்விற்கு வரவேற்கிறேன். திருமிகு லட்சுமி, இப்போ முதல் அரசியல் மாநாடு, அதுல கொள்கை ரீதியிலான சில அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகாக பல தருணங்கள்ல தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை விஜய் தெரிவித்திருக்கிறார். இந்த மாநாட்டில் அவர் தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இன்றைக்கு நல்ல க்ரௌட் இருக்காங்க. விக்கிரவாண்டியில் இருந்ததை விட மதுரை இன்னும் கொஞ்சம் எழுச்சியோடு இருப்பதாக தான் தெரியுது. விஜய்க்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் நாளடைவில் அது எப்படி இருக்குன்ற ஒரு குவெஸ்டின் முதல்ல இருந்தது. இப்போ இந்த ஒரு வருஷத்தில் திரும்பவும் அதே போன்றது ஒரு சூழல் இருக்குன்னு தான் புரிஞ்சுக்கிறேன் நான். இந்த க்ரௌடை பார்க்கும்போது இது நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்த டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து சில வேன்லலாம் கூட்டிகிட்டு வந்த க்ரௌடும் இருக்குது. அது போக தன்னெழுச்சியாக அல்லது தன்னிச்சையாக வந்தவர்கள் நிறைய பேர். விக்கிரவாண்டி மாநாட்டில் எப்படி மதியத்துக்கு பிறகு க்ரௌட் அதிகமாச்சோ அது மாதிரி இல்லாமல் இது நேற்றுலேருந்தே அங்கே க்ரௌட் இருக்குது. ஸோ விஜயை பார்க்கணும்னு வர க்ரௌடு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் பேசுகிறத கேட்கணும். அவருக்கான ஃபாலோவர்ஸ், ஒரு மாஸ் ஃபாலோயிங் அவருக்கு இருக்குது, ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்றதுனால அதை புறந்தள்ள முடியாது. ஆனால் கடந்த ஒரு வருடமாக கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. இந்த ஓராண்டுக்குள்ளாக அவர் பெருசாக இஷ்யூ பேசிஸில் எதுவுமே பேசலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் கடந்த மாநாட்டில் அவர் அவருடைய கொள்கை என்ன அப்படின்றத தான் வெளியிட்டார். அதாவது கொள்கை ரீதியாக பாஜகவையும் அரசியல் ரீதியாக திமுகவையும் எதிர்ப்போம் அப்படின்றத கடந்த முறை சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு பிறகு தவேகா என்ன செய்ய போகிறது, வரக்கூடிய தேர்தல் அவர்களுக்கு எப்படி இருக்கும், அல்லது மக்களுக்கான பணிகளில் என்ன செய்ய போகிறார் அப்படின்றது இது வரைக்கும் பேசலை. ஸோ அதெல்லாம் அதை எதுவும் பேசுவாரா இன்னைக்கு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்கள் மேடையில் அவர் பேச போகிறாரு. அந்த கூட்டத்தில் பேசும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ இருக்குது, அந்த என்னென்ன தவறுகளை அரசாங்கம் செய்கிறாங்க அப்படின்றத பேசுவாருன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அதற்கான சொல்யூஷன்ஸ் நம்ம எல்லாரையுமே எல்லா கட்டத்துலேயும் ஒரு முறையும் குறை சொல்லலாம். தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு எல்லாருக்குமே ஜனநாயகத்தில் உரிமை உண்டு. ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அவரால் என்ன செய்ய முடியும்? இப்போ நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஆன்டி நீட் கேம்பெயின் டிஎம்கே பண்ணுறாங்க. ஆனால் திமுகவால் அந்த நீட்டுக்கு எதிரான இந்த கேம்பெயினை மட்டும்தான் முன்னெடுத்து செல்ல முடியலே தவிர நீட் ஒழிப்புன்னு அவங்க சொன்னதை செய்ய முடியல என்ற குற்றச்சாட்டை வைக்கும்போது அதற்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். இது மாதிரியான அம்சங்கள் இன்றைக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அவர் என்ன பேசுகிறார் அப்படின்றத பொறுத்து தான் அடுத்தது அவருடைய மூவ் என்னவா இருக்கும்னு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு அவருக்கு அடுத்த ஒரு ஸ்டெப், நெக்ஸ்ட் வரக்கூடிய எலெக்ஷனுக்கு இவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னோட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. அதே நேரத்தில் மாநாட்டு திடலில் இருந்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளையும் பார்க்கிறோம். மாநாட்டு மேடையில் இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்வுகள் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில மங்கள இசையோடு அந்த மாநாட்டின் நிகழ்வுகள் தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். ஏராளமான தொண்டர்கள் மாநாட்டு திடலில் குவிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நேரலை காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரவிந்த், தற்போது தென் மாவட்டங்களில் இருந்து அரசியல் கட்சிகள் தங்கள் பலத்தை நிரூபிப்பது அப்படிங்கிறது அரசியல் வரலாற்றில், குறிப்பா தமிழக அரசியல் வரலாற்றில் அது ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் 2வது மாநாட்டிற்கான இடமாக மதுரையை தேர்வு செய்தது அப்படிங்கிறது தென் மாவட்டத்தில் தங்களுக்கான பலத்தை நிரூபிக்கும் வகையிலானது அப்படின்னு பார்க்கணும். ஆமாங்க, முதல் மாநாடு அவர் விக்கிரவாண்டியில வட தமிழகத்துல அவர் நடத்தினார். 2வது மாநாடு அவர் தென் தமிழகத்துல மதுரையில நடத்துறாரு. ஒண்ணு அவரோட ஃபேன் பேஸ் அக்ராஸ் ஸ்டேட்ல இருந்தங்காட்டி அவர்னால ஈஸியா அந்த ஃபேன் பேஸ அப்படியே ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ல அது அப்படியே அந்த ஒரு க்ரௌட அப்படியே அவரால் தக்க வைக்க முடிஞ்சு. அதுல எனக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ். விஜய்க்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவது என்பது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏனென்றா இன்னைக்கு தேதியில மோஸ்ட் பாப்புலர் ஆக்டர் இன் தமிழ்நாடுங்கிறது விஜய் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஃபேன் பேஸ் அப்படியே அவருக்கு தொண்டர்களாகவும் அவரை பார்க்குவதற்கான இந்த கூட்டம் கூடுவது என்பது ஆச்சரியம் இல்லை. ஆனா லட்சுமணன் சொன்ன மாதிரி தான், நான் போன ரவுண்ட்ல இதை தான் சொன்னேன், ஒரு கன்சிஸ்டன்சி தான் விஜய்கிட்ட இன்னைக்கும் லேக் ஆகுறதா நான் பாக்குறேன். போன ஒரு
போன வருடம் அந்த மாநாடு நடைபெறுகிறது விக்கிரவாண்டியில. அதனைத் தொடர்ந்து 2-3 இஷ்யூ பேஸ்ல அவர் பனையூர் அலுவலகத்துல மக்களை சந்திக்கிறார். அதனை தொடர்ந்து 2-3 இஷ்யூல ஒரு மக்களை நேரடியா போய் அங்க இருக்கிற இடத்துல போய் பாக்குறாரு. அதுக்கப்புறம் அறிக்கையின் மூலமாக தன்னோட அரசியலை அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். ஆனால் ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பொலிட்டீஷியனா விஜய் இன்னமும் உருவெடுக்கல அப்படிங்கிற ஒரு பார்வையா தான் என்னால சொல்ல முடியுது. ஏனென்றா நீங்க ஒரு நடிகரா இருக்கும்போது மக்கள் உங்களை தேட்டர்ல பார்ப்பாங்க. ஆனா நீங்க அரசியல்வாதி ஆயிட்டீங்கன்னா மக்கள் உங்களை எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட பிரச்சனைக்கு வரணும், அவங்களோட நிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. விஜய்னால இன்னும் பண்ண முடியல. சோ இரண்டாவது பெரிய விஜய்க்கு இருக்க பிரச்சனை நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் விஜயை சுத்தி இருக்கிற அந்த கட்சியில அந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் பெருசா இல்லாம இருக்கிறாங்க. எனவே விஜய் இல்லைன்னா அந்த இடத்தை நிரப்பக்கூடிய இடத்துல 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கணும். விஜய் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஆனால் விஜய் சார்பாக போகக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் விஜய் கட்சியில பெருசா இல்ல. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மாதிரி 2-3 தலைவர்கள் தான் இருக்காங்க. அவங்களும் இன்னும் அக்ராஸ் ஸ்டேட்ல ஒரு பேன் ஸ்டேட்ல அக்செப்டட் ஒரு லீடர்ஷிப் அவங்களுக்கு இன்னும் அது கிடையாது. எனவே அது ஒரு பெரிய மைனஸா விஜய் கட்சியில பாக்குறேன். இன்னைக்கு நடக்கக்கூட மாநாட்டுல நான் எதிர்பார்க்கறது என்னன்னா விஜய் தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தவேகா கட்சி எப்படி பயணிக்க போகிறது, தனித்து நிற்க போகிறோமா, கூட்டணிக்கு போறோமா, கூட்டணி தொடர்பாக கூட்டணியை உருவாக்குவதற்கான முழு பொறுப்பும் என்னுடையது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விஜய் சொல்லுவாரா? அதை தான் நம்ம இந்த மாநாட்டில் விஜய் தெளிவுபடுத்துவார்னு எனக்கு தெரிகிறது. நிச்சயமா அரவிந்த், நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து மாநாட்டு நடைபெறக்கூடிய நேரலை காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேடை 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 2 பிரிவுகளில் கட்சியினுடைய நிர்வாகிகள் அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மையப்பகுதி என்பது முக்கிய விருந்தினர்கள் மற்றும் நிர்வாகிகள் அமரக்கூடிய பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது மாநாட்டு மேடைக்கு தாவேக தலைவர் விஜயனுடைய பெற்றோரான இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் மற்றும் சோபா சந்திரசேகர் ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த மாநாட்டு நிகழ்வுகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் சில மணித்துளிகளில் அதிகாரப்பூர்வமாக தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது விழா மேடைக்கு முக்கிய நபர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தாவேக தலைவர் விஜயன் பெற்றோர் எஸ். ஏ. சந்திரசேகர் மற்றும் சோபா சந்திரசேகர் ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். விழா மேடையில் மங்கள இசையுடன் நிகழ்வுகள் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நேரலை காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு வரலாறு திரும்புகிறது என்கிற தலைப்பிட்டு இந்த 2வது அரசியல் மாநாட்டை தமிழக வெற்றிக் கழகம் நடத்துகிறது. ஏராளமான தொண்டர்கள் அங்கு லட்சக்கணக்கில் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது அரசியல் மாநாடு தொடங்க இருக்கிறது. இந்த மாநாட்டில் தாவேக தலைவர் விஜய் பேசப்போவது என்ன, 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தங்களது நிலைப்பாட்டை அறிவிக்கப் போகிறாரா என்கிற எதிர்பார்ப்புகளோடு அங்கு தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது அரசியல் மாநில மாநாடு மதுரை பாரப்பத்தியில் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு அதிகாரப்பூர்வமாக தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இந்த மாநாட்டு மேடையில் உரையாற்றி இருக்கிறார். மாநாட்டு மேடைக்கு விஜயின் பெற்றோர் சந்திரசேகர் மற்றும் சோபா சந்திரசேகர் ஆகியோர் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சில மணித்துளிகளில் மாநாடு அதிகாரப்பூர்வமாக தொடங்க இருக்கிறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் காலை முதலே மாநாட்டு திடலில் குவியத் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். ரசிகர்களை சந்திக்கக்கூடிய வகையில் மாநாட்டு மேடையிலிருந்து ராம்ப் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராம்பின் வழியாக விஜய் நடந்து சென்று தொண்டர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வும் இருக்கும் என்று கூறப்படக்கூடிய நிலையில் மேடைக்கு வந்தவுடன் அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களின் படங்களுக்கு அவர் மரியாதை செலுத்த இருக்கிறார். அதற்கு பிறகாக மாநாடு தொடங்க இருக்கிறது. அதே நேரத்தில் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்கிற அந்த தலைப்பின் கீழ் இந்த மாநாடு நடத்தப்பட இருக்கிற காரணமாக அது தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளும் இன்றைய மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு தொடங்க இருக்கிறது. கடந்த 1 மணி நேரத்தில் மட்டும் தற்போது பாரப்பத்தி மாநாட்டு திடலிலிருந்து ஆம்புலன்ஸுகள் மதுரை மற்றும் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு விரைந்திருக்கின்றன. உடல்நலக் குறைவு ஏற்பட்டவர்களை மாநாட்டு திடலிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்துச் செல்லப்படக்கூடிய நிகழ்வும் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.